அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பும் ஈமான் நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய வீட்டில் இந்த 2 அறிகுறிகள் இருந்தால் அந்த வீட்டை மாற்றி வேறொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து வாழ வேண்டும்னு பெரிய உலமாக்கள் எச்சரிக்கிறாங்க. இல்லையெனில் அந்த வீட்டில் வாழ்கின்றவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஆபத்துகள் ஒரே ஒருவருக்கு மட்டும் கிடையாது, அந்த வீட்டில் வாழும் குடும்பத்தினர் அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள், பெற்றோர், கணவன், மனைவி என யார் வாழ்ந்தாலும் அமைதி இல்லாத ஒரு நிலை உருவாகும். அந்த 2 விஷயங்கள் என்ன, ஏன் வீடு மாற வேண்டும் என்று கூறப்படுகிறது, அதை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த ஒரு வீடியோவை முழுமையாக கவனமாக கேளுங்கள். அல்லாஹு தாலா நமக்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். அன்பான மோமின்களே, பெரிய பெரிய உலமாக்கள் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டில் 2 விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டை மாற்றி வேறிடத்தில் குடியேறுவது நல்லது என்று அவர்கள் கூறியிருக்கிறாங்க. வீடு மாற்றுங்கள் அப்படின்னு சொல்வது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்குள்ள காலத்தில் ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு மாறுவது எவ்வளவு கஷ்டம் என்பதை நாம் எல்லாருமே அறிவோம். வாடகை வீடு என்றாலே அட்வான்ஸ், பொருட்களை மாற்றுவது, புது வீடு தேடுவது, பிள்ளைகளின் பள்ளியை சூஸ் பண்ணுவது, வேலைக்கு போகும் தூரம் என்று நிறைய சிரமங்கள் இருக்கும். சொந்த வீடு என்றால் அதைவிட பெரிய விஷயம். பல வருட கஷ்டத்தில் கட்டிய வீடு, ஆசையோடு வாங்கிய வீடு, கனவோடு வாழ ஆரம்பித்த வீடு, அதை விட்டு வெளியேறுவது எளிதான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் அன்பான மோமின்களே, சில நேரங்களில் நாம் நினைப்பதை விட பெரிய பிரச்சனைகள் சில வீடுகளில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். வெளியே பார்க்கும்போது அந்த வீடு மிகவும் அழகாக இருக்கும், பெரிய வசதிகள் நிறைந்ததாக இருக்கும், பணம் இருக்கும், சொத்திருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள் நிம்மதி என்பது இருக்காது. எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு நாள் நோய், இன்னொரு நாள் கடன், அடுத்த நாள் சண்டை, அதற்கு பிறகு மன அழுத்தம், இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு சோதனை நடந்து கொண்டே இருக்கும். சில குடும்பங்களை பாருங்கள், வீட்டில் யாராவது ஒருவர் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அவர் குணமாகும் முன் இன்னொருவருக்கு பிரச்சனை வரும். மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, மருந்து செலவு என கையில் இருக்கும் பணம் முழுவதும் போய்கொண்டே இருக்கும். சில வீடுகளில் கடன் பிரச்சனையே முடியவே முடியாது. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய நிலை வரும். நல்ல சம்பளம் இருந்தாலும் பணம் கையில் தங்காது. வியாபாரம் இருந்தாலும் லாபம் தெரியாது. எவ்வளவு சம்பாதித்தாலும் ஏன் எதுவும் நிம்மதியாக இல்லையே என்ற கவலை மட்டும் மனதில் இருக்கும். அதோடு வீட்டில் சமாதானமும் இல்லாமல் போய்விடும். சின்ன சின்ன விஷயத்திற்கே பெரிய சண்டை வரும். கணவன் மனைவிக்குள் மன கசப்பிருக்கும். பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டார்கள். வீட்டுக்குள் வந்தாலே மனசுக்கு பாரமாக இருக்கும். சில வீடுகளில் போனால் நமக்கே ஒரு நிம்மதி கிடைக்கும். அங்கே குர்ஆன் ஓதும் சத்தம் இருக்கும், தொழுகை இருக்கும், அன்பிருக்கும். குறைந்த வருமானம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும். அதுதான் பரக்கத். ஆனால் சில வீடுகளில் எல்லா வசதிகளும் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. அதனால்தான் பெரியவர்கள் கூறுகின்றாங்க, ஒரு வீட்டில் தொடர்ந்து சோதனைகள், துன்பங்கள், மன அமைதியின்மை நடந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டின் சூழலை கவனிக்க வேண்டும் என்று. அன்பான மூமின்களே, இது சுவருக்கும் கல்லுக்கும் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அந்த வீட்டில் அல்லாஹுவின் நினைவு இருக்கிறதா, தொழுகை இருக்கிறதா, குர்ஆன் ஓதப்படுகிறதா, ஹலாலான வருமானம் வருகிறதா, குடும்பத்தில் அன்பு இருக்கிறதா என்பதெல்லாம் மிகவும் முக்கியமான விஷயங்கள். அல்லாஹுவின் நினைவு இல்லாத வீடு, தொழுகை இல்லாத வீடு எப்போதும் சண்டை, கோபம், அநியாயம் நிறைந்த வீடாக இருக்கும். இப்படிப்பட்ட இடங்களில் மன நிம்மதி குறைந்து போய்விடும். அதனால் நம்முடைய வீடுகளை பரக்கத் நிறைந்த வீடுகளாக மாற்ற வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், துஆ செய்ய வேண்டும், குடும்பத்தில் அன்பும் மன்னிப்பும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வீட்டில் ரஹ்மத் என்பது இறங்கும், பரக்கத் என்பது அதிகரிக்கும், நிம்மதி என்பது வரும். அல்லாஹு தாலா நம்முடைய வீடுகளை சமாதானமும் பரக்கத்தும் நிறைந்த வீடுகளாக மாற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான மோமின்களே, இப்போது நான் உங்களிடம் இந்த 2 அறிகுறிகளில் முதலாவது அறிகுறியை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு வீட்டில் தொடர்ந்து திடீரென மரணங்கள் நடந்து கொண்டே இருந்தால் அந்த விஷயத்தை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும்னு நமக்கு சில உலமாக்கள் கற்று தந்திருக்காங்க.
ஒருவருக்கு பிறகு ஒருவர் மரணமடைவது, வீட்டில் எப்போதும் துயரமான சூழல் நிலவுவது, நிம்மதி இல்லாமல் இருப்பது, இவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாத விஷயங்கள் என அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இதை கேட்டவுடன் சிலர் கேட்கலாம், மரணம் எல்லாருக்கும் இல்லையா என்று. ஆமாம், கண்டிப்பாக மரணம் எல்லாருக்குமே இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உலகத்தில் மக்கள் எல்லா விஷயத்திலும் கருத்து வேறுபடலாம். ஆனால் மரணம் என்ற விஷயத்தில் யாருக்கும் மறுப்பில்லை. முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்தவர், ஏழை, பணக்காரர், படித்தவர், படிக்காதவர், யாராக இருந்தாலும் மரணம் என்பது வந்தே தீரும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக கூறுகிறான், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று. ஆனால் அன்பான மோமீன்களே, ஒரு வீட்டில் குறுகிய காலத்திற்குள் தொடர்ந்து மரணங்கள் நடந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் எப்போதும் துயரம், பயம், மன அழுத்தம், நிம்மதியின்மை நிலவிக்கொண்டே இருந்தால் அந்த சூழலை நாம் கவனிக்க வேண்டும் என்று இந்த ஒரு வீடியோவில் எச்சரிக்கப்படுகிறது. ஏனென்றால் சில வீடுகளில் அல்லாஹுவின் பரக்கத் குறைந்து போனால் அந்த வீட்டில் வாழ்வோர்களின் மனநிலையும் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். வீட்டில் சந்தோஷம் குறையும், சமாதானம் குறையும், துஆவின் பலன் குறைந்தது போல தோன்றும். எப்போதும் ஏதாவது ஒரு சோதனை நடந்து கொண்டே இருக்கும். சில வீடுகளில் போனால் நமக்கே ஒரு அமைதி கிடைக்கும். அந்த வீட்டில் பேசும் வார்த்தைகளில் கூட அன்பு இருக்கும். அங்கே தொழுகை இருக்கும், குர்ஆன் ஓதும் சத்தம் இருக்கும். குறைந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். ஆனால் சில வீடுகளில் பெரிய வசதிகள் இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது. எப்போதுமே மருத்துவ செலவு, அழுகை, கவலை, பயம், சண்டை, துக்கம் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் சில உலமாக்கள் கூறியிருக்காங்க, ஒரு வீட்டில் தொடர்ந்து திடீர் மரணங்கள் நடந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டின் சூழலை கவனிக்க வேண்டும் என்று. பிரியமான மூமின்களே, இது எல்லாம் நம்மை பயமுறுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் கிடையாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாவின் பக்கம் திருப்புவதற்கான ஒரு நினைவூட்டல். நம்முடைய வீடுகளில் தொழுகை இருக்கிறதா, குர்ஆன் ஓதப்படுகிறதா, அல்லாஹ்வின் நினைவு இருக்கிறதா, குடும்பத்தில் அன்பு இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் ரஹ்மத் இருக்கும் வீட்டில் மன நிம்மதியும் பரக்கத்தும் அதிகரிக்கும். அதனால்தான் அன்பான மோமின்களே, நம்முடைய வீடுகளை அல்லாஹுவின் நினைவு நிறைந்த வீடுகளாக மாற்ற வேண்டும். வீட்டில் 5 வேளை தொழுகை இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதப்பட வேண்டும், துஆ இருக்க வேண்டும், சலவாத் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுவின் ரஹ்மத் இறங்கும் வீட்டில் ஷைத்தான்கள் தங்க முடியாது. அந்த வீட்டில் பரக்கத் என்பது அதிகரிக்கும், சமாதானம் என்பது வந்து கொண்டே இருக்கும், மன நிம்மதி வரும். அல்லாஹு தஆலா நம்முடைய வீடுகளை ரஹ்மத் நிறைந்த வீடுகளாக மாற்றுவானாக. எல்லா ஆபத்துகளிலிருந்தும், திடீர் மரணங்களிலிருந்தும், சோதனைகளிலிருந்தும் நம்மையும் நமது குடும்பத்தினரையும் இறைவன் பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மூமின்களே, அதுபோல இரண்டாவது விஷயம் என்னவென்றால், வீட்டில் வருமானம் இருந்தும் பரக்கத் இல்லாமல் போவது. இதையும் பெரிய உலமாக்கள் மிகவும் கவனமாக எடுத்துரைக்கிறாங்க. சில மனிதர்களுக்கு நல்ல வேலை இருக்கும், நல்ல சம்பளம் இருக்கும், பெரிய வியாபாரங்கள் இருக்கும், பல வருமான வழிகள் இருக்கும், மாதம் லட்சக்கணக்கில் பணம் என்பது வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பணத்தில் நிம்மதி இருக்காது, கையில் பணம் தங்காது, வங்கியுடைய கணக்கில் சேமிப்பு இருக்காது. எவ்வளவு சம்பாதித்தாலும் ஏன் எதுவும் சரியாக இல்லை என்ற கவலை மட்டும் மனதில் இருக்கும். ஒரு பிரச்சனை முடிவதற்குள் இன்னொரு பிரச்சனை வரும். மருத்துவ செலவு வரும், வண்டி பிரச்சனை வரும், வீட்டு செலவு அதிகரிக்கும், திடீர் நஷ்டம் வரும், வியாபாரத்தில் இழப்பு வரும், எதிர்பாராத செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். சம்பாதிக்கும் பணம் எல்லாம் வந்த வேகத்திலேயே போய்விடும். சிலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நல்ல சம்பளம்தான் வாங்குகிறோம், ஆனால் மாதம் முடிவதற்குள் கையில் ஒன்றுமே இல்லை என்று. சிலர் சொல்வார்கள், வியாபாரம் இருக்குது ஆனால் லாபமே இல்லை, கடன் மட்டும் அதிகமாக இருக்குது என்று. இன்னும் சிலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கை முன்னேறவே மாட்டேங்குது என்று. அன்பான மூமின்களே, இதுதான் பரக்கத் இல்லாத வாழ்க்கை என்று நமக்கு உலமாக்கள் கற்று தந்திருக்காங்க. ஏனென்றால் பரக்கத் என்பது பணம் அதிகமாக இருப்பதல்ல, அல்லாஹ் கொடுத்த குறைவான ரிஸ்கில் கூட நிம்மதியும் சந்தோஷம் வைப்பதுதான் உண்மையான பரக்கத்து. சில வீடுகளை பாருங்கள், குடும்பத் தலைவர் சாதாரணமான ஒரு வேலை பார்த்து கொண்டிருப்பார். மாத சம்பளம் மிகவும் குறைவாக இருக்கும். ஆனாலும் அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும். குழந்தைகளின் படிப்பு அழகாக இருக்கும். வீட்டு செலவுகள் எப்படியோ நடந்துவிடும். நோய்கள் குறைவாக இருக்கும். குடும்பத்தில் அன்பிருக்கும். அந்த வீட்டில் சாப்பிடும் உணவிலும் ஒரு திருப்தி இருக்கும். அதை பார்த்து நமக்கே ஆச்சரியம் வரும். இவ்வளவு குறைந்த வருமானத்தில் எப்படி இவர்கள் இவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறாங்க என்று.
அதுதான் அல்லாஹ்வின் பரக்கத். ஆனால் சில வீடுகளில் எல்லா வசதிகளும் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. பெரிய வீடாக இருக்கும், கார் இருக்கும், பணம் இருக்கும், ஆனாலும் மன அழுத்தம் மட்டும் அதிகமாக இருக்கும். வீட்டில் எப்போதும் சண்டை, கவலை, பயம், கடன், பிரச்சனை இப்படி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டார்கள். வீட்டிற்குள் வந்தாலே மனது பாரமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த வீட்டில் பரக்கத் என்பது குறைந்திருக்கும். அல்லாஹுவின் நினைவு குறைந்து போயிருக்கும். தொழுகை இல்லாமல் இருக்கலாம். ஹலாலான வருமானம் இல்லாமல் இருக்கலாம். அதனால்தான் அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது என்று உலமாக்கள் எச்சரிக்கிறார்கள். அதனாலேயே மோமின்களே, வீட்டில் எப்போதும் பண கஷ்டம், தொடர்ந்து கடன், கையில் பணம் தங்காமல் போவது, சம்பாதித்தும் உடனே செலவாகி விடுவது, வியாபாரத்தில் தொடர்ந்து நஷ்டம், தொடர்ந்து மன அழுத்தம், அமைதியின்மை இப்படி நடந்து கொண்டே இருந்தால் அந்த சூழலை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு மனிதர் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து மிகவும் கவலையுடன் பேசினாங்க. யா ரசூலுல்லா, முன்பு நாங்கள் இருந்த சிறிய ஒரு வீடாக இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் நிம்மதி இருந்தது, பரக்கத் இருந்தது, குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தது. என் பெற்றோர், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாக நாங்கள் இருந்தோம். வருமானம் குறைவாக இருந்தாலும் வாழ்க்கை அமைதியாக இருந்தது. பிறகு நான் அதைவிட பெரிய ஒரு வீட்டை பார்த்தேன். எல்லா வசதிகளும் இருந்தது. அந்த வீட்டை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்காக பழைய வீட்டை விற்று புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தோம். ஆனால் ரசூலுல்லா, அந்த வீட்டிற்கு சென்ற பிறகு எங்கள் வாழ்க்கையே மாறிவிட்டது. வீட்டில் நிம்மதி இல்லை. குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரித்து விட்டது. திடீரென மரணங்கள் நடந்தது. என் பிள்ளைகள் மரணமடைந்தார்கள். என் பேர குழந்தைகள் மரணமடைந்தார்கள். வியாபாரம் நஷ்டமடைந்தது. கடன்கள் அதிகரித்தது. கையில் பணம் தங்கவில்லை. வாழ்க்கையே வெறுப்பாகிவிட்டது. யா ரசூலுல்லா, எனக்கு ஒரு வழி சொல்லித்தாருங்கள்னு அழுது கொண்டே கேட்டாங்க. அப்போதுதான் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கூறிய விஷயம், நீங்கள் இப்போது வசிக்கும் அந்த வீட்டை விற்றுவிடுங்கள். அந்த வீட்டில் உங்களுக்கு பரக்கத் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி தரும் மற்றொரு வீட்டிற்கு மாறுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதன் பிறகு உங்கள் பிரச்சனை கூறும் என்று கூறினார்கள் என்று அந்த ஒரு பயானில் கூறப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பெரிய வீடு இருந்தாலே வாழ்க்கை பெரியதாகி விடாது. அதிக பணம் இருந்தாலே வாழ்க்கை நிம்மதி கிடைத்துவிடும் என்பது கிடையாது. அல்லாஹுவின் ரஹ்மத் இருக்கும் வீடுதான் உண்மையான சந்தோஷம் நிறைந்த வீடு. அதனால் நம்முடைய வீடுகளில் தொழுகை இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதப்பட வேண்டும், துஆ இருக்க வேண்டும், ஸலவாத் அதிகமாக இருக்க வேண்டும், ஹலாலான வருமானம் இருக்க வேண்டும், குடும்பத்தில் அன்பும் மன்னிப்பும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வீட்டில் பரக்கத் இறங்கும், சமாதானம் வரும், மன நிம்மதி வரும். அல்லாஹு தஆலா நம்முடைய வீடுகளில் ஹயரும் பரக்கத்தும் நிரப்புவானாக. நோய்களிலிருந்தும், கடன்களிலிருந்தும், சோதனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய குடும்பங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.